இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்படி நமக்குள்ள என்ன பர்சனல் அப்ப அதையாவது சொல்லணும். அப்ப அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, எங்களுக்குள்ள பர்சனல் தெரியாதுன்னா அப்ப நீயும் நானும் ஒன்னா இருந்திருக்கோம், ஒன்னா நிறைய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்ப நீங்க என்ன பத்தி தப்பா தானே பேசிருக்கீங்க வைஷோ? நான் உங்களை தெரியாம லவ் பண்ணதுக்கு ஏமாதான் தப்பு, உங்க மேல கிடையாது. நான் தானே லவ் பண்ணேன். ஆனா நீங்க பாலியல்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் என்ன ஒரு காம கொடூரெல்லாம் சித்தரிக்கிறாங்க. சும்மா நார்மலா எடுத்த புகைப்படங்கள், அதுல எந்த தவறும் கிடையாது. அது தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அசதியில நான் தூங்குறேன். சில யூடியூப் சேனல்ஸ்லாம் சார், சத்தியமா சொல்றேன் சார், எல்லா யூடியூப் சேனலும் உனக்கும் நாஞ்சலிக்கும் என்னாச்சுன்னு தோண்டி தோண்டி சில கேள்விகளை கேட்கும்போது அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்றாங்க சார். அது ஆமாங்க சார், தினமும் நைட் ஆனா குடிச்சிட்டு அதுவும் 12 o'clock மிட் நைட்ல தான் கால் பண்ணுவாங்க. அந்த யூடியூப் சேனல்ல என் குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பிரபல சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது சின்னத்திரை நடிகையான விஜே வைஷு என்ற திருநங்கை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் நாஞ்சில் விஜயன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பண மோசடி செய்து ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பின்னர் அந்த திருநங்கை நடிகை புகாரை வாபஸ் பெற்றார். இந்த நிலையில் சமீபத்தில் விஜே வைஷு தனது இன்ஸ்டா பக்கத்தில் நாஞ்சில் விஜயன் தோளில் சாய்ந்திருக்கும் புகைப்படம் மற்றும் நாஞ்சில் விஜயனோடு காதல் பாட்டிற்கு ரீல் செய்யும் வீடியோவை பகிர்ந்து உண்மையான காதல் சாகாது என உருக்கமாக பதிவிட்டார். இதற்கு அந்த பதிவிலேயே நட்பை இப்படி கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நாஞ்சில் விஜயன் கமெண்ட் செய்தார். இதனைத் தொடர்ந்து நாஞ்சில் விஜயன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் விஜே வைஷு தன்னுடன் பேசிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டு இதில் விஜே வைஷுவின் சுயரூபம் தெரியவரும் என வீடியோ வெளியிட்டார். அதில் வழக்கறிஞர் பிரபு என்பவர்தான் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தால் பாலியல் உறவில் இருந்தார், பணம் மோசடி செய்தார் என புகார் கொடு, அப்போதுதான் சரியாக இருக்கும் என கூறியதாக அதில் இடம்பெற்றது. இப்பயும் சொல்றேன், அதே அட்வொகேட் தான் என்ன பண்ணானா பிரபு எங்கிட்ட நான் நான் சொன்னேன், எங்க இது மாதிரிலாம் கேட்கறாங்கன்னு நான் அவன் காதுல கூட இன்டர்வியூல கேட்டேன். இது மாதிரிலாம் சொல்றாங்க என்னன்னா அப்படி சொல்லுன்னா நாளைக்கு என்ன சொல்றான்னா என்ன பார்க்கும்போது நான் அவங்கிட்டயே கேட்டேன், டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டா. கேட்டா வேற கேஸ் எல்லாம் சும்மா எல்லாம் எடுக்க மாட்டான். கமிஷன் ஆபீஸ்ல என்ன உனக்கு சும்மா ஒரு கேஸ் எடுத்துருவாங்களா? ஆர்டிஸ்ட நீ ஒரு நடிகையா இருக்க, அவரு ஒரு நடிகனா இருக்காரு, அப்படி இருக்கும்போது சும்மா கேஸ் லவ் பண்ணேன் எனக்கு சேர்த்து வைங்கன்னா சும்மா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. உன்னை ஏமாத்தினான்னு சொல்லு, காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி கொடுத்தான். ஆனா அப்படியே அப்புறவெல்லாம் மாறி நடிச்சான் என்கிட்டயே. எதுக்கு நடிக்கிறான் தெரியல. மேலும் இதெல்லாம் விஜே வைஷு பேசியது என நாஞ்சில் விஜயன் அடுத்தடுத்த ஆடியோக்களை வெளியிட்டார். அதில் நான் தான் தெரியாமல் உங்களை காதலிச்சிட்டேன், உங்கள் மீது தப்பு இல்லை என்றும் பணம் வாங்கவில்லை என்றும் கூறியிருந்ததையும் நாஞ்சில் விஜயன் வெளியிட்டார். நான் என்னைக்கு நான் உங்கள்ட்ட நான் உங்களை தெரியாம லவ் பண்ணதுக்கு ஏமாதான் தப்பு, உங்க மேல கிடையாது. நான் தானே லவ் பண்ணேன். ஓகே, ஆனா நீங்க பாலியல்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் என்ன ஒரு காம கொடூரெல்லாம் சித்தரிக்கிறாங்க. இன்னைக்கு என் சோசியல் மீடியால பாங்க கீழே கமெண்ட்ஸ், ஏண்டா நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்பல அந்த வார்த்தை, ஏமாத்தின வந்தான்டா இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு அதை படிக்கும் போது எவ்வளவு ஹர்ட் ஆகும் நீங்க நினைச்சு பாருங்களேன். கமெண்ட்ஸ்க்கு பதில் படிச்சு நீங்க பதில் சொல்ற பர்சனா அத முதல்ல இல்ல பதில் சொல்லல பட் அது பாக்கும்போது எனக்கு இப்ப என்ன விடுங்க, நான் ஓகே. ஆனா என் ஃபேமிலி படிப்பாங்கல்ல, என் தங்கச்சி அந்த கமெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, என் ஃபேமிலியில ஒருத்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த கமெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். என்னடா நாஞ்சில் மாதிரி இவ்வளவு, நான் நேத்து சொன்னல அந்த பட்டிமன்றம், ஒரு பட்டிமன்றம் என்ன வேணாங்கிறாங்க, பட்டிமன்றம் நாஞ்சில் விஜயன் மேல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, தயவு செய்து கூப்பிடாதீங்கிறாங்க. நான் இதை எங்க போய் நான் சால்வ் பண்ண முடியும்? இதுக்காக நான் எவ்வளவு போராடி இருப்பேன் உங்களுக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 2 பேருமே லவ் பண்ணி 2 பேருமே ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இன்னைக்கு நான் விரும்பல, எனக்கு பிடிக்கலன்னு நீங்க அதுல நியாயம் இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து உங்கள்ட்ட அதான் சொல்லிட்டு வைஷு வேணாம், வைஷு எனக்கு பிடிக்கல, வைஷு எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. வைஷு சொன்னடா, நீ சொன்னது இப்ப கூட நீங்க என் போனை பாருங்க, வைஷு சிஸ்டர்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வைஷு அக்கா, வைஷு சிஸ்டர், இப்படிதான் எனக்கு என்னன்னா அப்படியாவது உங்களுக்கு அது கன்வே ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்றேன். எனக்கு நீத்து வரைக்கும் என்ன நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, நான் உங்களை லவ் பண்ணிருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேன்.
அப்ப லவ் பண்ணியிருந்தா ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? அப்ப ஒரு ஆமா. திருநங்கை உங்களை உண்மையா காதலிச்சா நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, கரெக்டா? ஏங்க திருநங்கையோ பொண்ணா எனக்கு பிடிக்கணும்லாங்க. ஓ, எனக்கு பிடிக்கும்ல. உங்களுக்கு என்ன பிடிக்காத ஒரு பர்சன், கரெக்டா? அப்பவே நான் நேத்து செத்துட்டேன். இதை விட எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியும்? என்ன எல்லாரும் கேட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நேத்து நடந்ததுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப நேஷனல் பத்தி பேசல. நேத்து வரைக்கும் என்கிட்ட சொன்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நாஞ்சில் விஜயன் ஒரு ஆளா, அவனை போய் லவ் பண்றீங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களுக்குன்னு எவ்வளவு பேர் வருவாங்க, அவனை போய் லவ் பண்றீங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஏங்க எங்களுக்குள்ள பர்சன் உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாம பேசாதீங்க. இல்ல உங்களுக்குள்ள இப்ப கூட நீங்க பாருங்களேன், அப்படி நமக்குள்ள என்ன பர்சனல், அப்ப அதையாவது சொல்லணும்ல. விஜய், அப்ப அதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, விஜய், எங்களுக்குள்ள விஜய். பர்சனல் தெரியாதுன்னா அப்ப நீயும் நானும் ஒன்னா இருந்திருக்கோம், ஒன்னா நிறைய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே அப்ப நீங்க என்ன பத்தி தப்பா தானே பேசிருக்கீங்க வைஷோ. சரி, அந்த இடத்துல கூட இல்லங்க நாஞ்சில் அப்படி என்ன பழக்கலங்க நான் எனக்கு. போய் தப்பா பேச முடியுமா? இல்ல சரி, என் நிலைமையில இருந்து ஒரு பதில் சொல்லுங்க. சரி, ஏன் அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும், நாஞ்சில நாங்க தான் லவ் பண்ண, அவருக்கு என்ன பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. நான் எங்க எப்படி நிலைமையில விஜய் அதை சொல்ல முடியும்? ஏன் நிலைமையில இருந்து சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் மத்தவங்க கிட்ட அப்படித்தானே சொல்ல முடியும் விஜய், எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுல்ல. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய், நான் என் பேரை கெடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு வீடியோ கொடுத்தேன்னா நான் தப்பா தாங்க பொய்யா பதில் கொடுத்தேன்னு சொல்லணும்னா நான் பொய் சொல்லணுமா? சொல்லுங்க. நான் இல்ல இல்ல அப்படி வேணாம். உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை காயப்படுத்தி எதுவுமே வேணாம், விட்டுருங்க. இல்ல இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து இப்ப உங்க கூட ஃப்ரெண்டா பழகுறேன். இப்பயுமே வந்து சொல்றேன், எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்க மேல ரொம்ப அதிகமான காதல் இருந்தது. ஏன்னா நான் ஒரு சுச்சுவேஷன்ல வீட்டை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு துணையா இருந்தீங்க, ஒரு நண்பரா இருந்தீங்க. எனக்கு ஒரு ரொம்ப ஆறுதலா பினான்சியலாவும் ஒரு நட்பு ரீதியாவும் ரொம்ப துணையா இருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் காதல் வந்திருக்கும். அந்த காதல் தான் வந்து என்னைக்காதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, என்னடா இது இன்னைக்கு நல்லா ஆயிட்டோம் அப்படின்னும் போது நாஞ்சில விட்டுட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. 1000 ஆம்பளைங்க வந்தாலும் நாஞ்சில விடக்கூடாது, அவன் தான் எனக்கு அதெல்லாம் எனக்கு துணை இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த காதல் மட்டும்தான். அதை தவிர்த்து இன்னைக்கு நாஞ்சில விட வேற பெட்டரா இருக்காங்க, பணம் கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நான் போகல. உண்மை இதுதான். அந்த விஷயம் நடந்தது. அப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசார ஹர்ட் ஆச்சு. அப்படி இருக்கும் போது ஏதோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூல நான் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அது உங்களை புண்படுத்தணும்ன்றதுக்காக கிடையாது. என்னை விட உங்களுக்கு ரொம்ப மனதளவுலயும் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் என்ன ஈடு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் நடுவுல கூட சொன்னேன் உங்ககிட்ட, விஜய் எனக்கு ரொம்ப தாட் கூட வந்தது. அதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னமா சொன்னீங்க, எனக்காவது நீங்க அது பண்ணிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா அது ஒரு மார்க்காவே இருக்கும், திருநங்கை ஏமாத்தி சாவடிச்சிடான்ட்டு, அந்த தப்ப பண்ணாதீங்க நீங்க. நான் விட்டுட்டேன். அப்ப யோசிச்ச ஒரே விஷயம் தான், நான் கார் வாங்கணும், அதுக்காக லோன் கட்டணும், அதுக்காக என் குடும்பத்துக்காக ஓடணும், குழந்தைக்காக ஓடணும் அப்படின்னு வாழலாம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்பயும் சொன்னா அந்த ஒரு விஷயம் தான். இன்னி வரைக்கும் நான் உங்களை எந்த லைஃப்லயுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, விஜய் வைஷு தனியார் யூடியூப் சேனல்களில் நேர்காணலில் பங்கேற்று ஜனவரி 6ஆம் தேதியன்று தானும் நாஞ்சில் விஜயனும் ஒரு ஹோட்டலில் ஒன்றாக தங்கினோம். அப்போது அவர் தனது காலில் விழுந்து தான் துரோகம் செய்து விட்டதாக கூறி மன்னிப்பு கேட்டார் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் விஜய் வைஷு மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் வைஷு வெளியிட்ட புகைப்படம், தியேட்டரில் படம் பார்க்கும் போது அசதியில் தூங்கிய போது வேண்டுமென்றே தன்னை புகைப்படம் எடுத்து தவறாக பரப்பி வருகிறார். தொடர்ச்சியாக அவர் தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும், இல்லையென்றால் சமூக வலைத்தளங்களில் அவதூறாக பதிவிடுவேன் என தன்னை மிரட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திருநங்கை வைஷு அவர்கள் என் மீது நிறைய அவதூறு சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் உட்காந்து தேவையில்லாமல் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தவறான விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்து தான் இன்றைக்கி கமிஷன் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருந்தேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் மீது வந்து நான் திருமணம் செய்து கொள்ள சொல்வதாக ஆசை கூறி ஏமாற்றிட்டேன்னு சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது இல்லாமல் பண மோசடி பண்ணிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது குறித்து இங்கே வந்து விசாரித்தாங்க. விசாரிக்கும் போது போதிய ஆதாரம் எதுவுமே இல்லை.
அது அவங்களுக்கே தெரியும் இது வந்து பொய் வழக்குன்னு சொல்லி திரும்ப அவங்களே அந்த வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதோட பிரச்சனையெல்லாம் முடிந்தது. நானும் அவங்கள்ட்ட பேசிட்டேன், ஓகே ஏதோ ஒன்று தெரியாமல் ஒன்று பண்ணிட்டீங்க, இது வந்து எதற்காக நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியல, பட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்காம தொடர்ந்து என்னை பற்றி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தவறான விஷயங்களை பரப்பி வராங்க. ஸோ அதான் சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். என்ன வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அது ஏதாவது தப்பாக தெரியுதா? ஏதாவது நீங்கள் மீடியாவில் எத்தனை வருஷமாக ஆமாம் மீடியாவில் எத்தனை வருஷமாக என்ன பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பொண்ணு கூட தவறாக எங்கேயா நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? சும்மா நார்மலாக எடுத்த புகைப்படங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. நார்மலாக எடுத்த ரீல்ஸு, நார்மலாக எடுத்த புகைப்படம், கடைசியாக ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருக்காங்க அவங்க தோளில் சாஞ்சி தூங்குற மாதிரி. அது தேட்டரில் படம் பார்க்கும்போது அசதியில் நான் தூங்குறேன், எனக்கே தெரியாமல் வாலண்டரியாக அவங்க முன்னாடி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி என்னை எப்படியாவது பேரை கெடுக்கணும், என்னை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. தெரிஞ்சுன்னா நண்பர்களோட போவோங்க இல்லையா? எத்தனையோ பேர் கூட படம் பார்க்க போயிருக்கோம். நீங்கள் யாரு கூட படம் பார்க்க போனதே கிடையாது, ஃபேமிலியோட மட்டும்தான் போவோமா? எத்தனையோ பேர் கூட படம் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இத்தனைக்கும் அவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணாங்க. அந்த தேட்டரில் அவங்கள என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட 8 பேர் படத்துக்கு வந்தோம், எல்லாருமே உட்காந்துருக்கோம். அவங்க எனக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை சரி அதை ஃப்ரெண்ட்ஸ்னு போடுங்க, தப்பு கிடையாது, மை நண்பன் சொல்லி போடலாம்ல. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, இந்த நேரத்தில் ட்ரூ லவ் அப்படி இப்படின்னு சொல்லி போடும்போது கீழே பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நாஞ்சில் இவ்வளவு கேவலமானவனா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மிஸ்பிஹேவ் பண்ணலைங்க. மிஸ்பிஹேவ்னா என்னது? மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் வேணும்ல. நான் ஏன் மிஸ்பிஹேவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு? அதற்கான எந்த சான்றும் கிடையாது. நான் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. அப்படி யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் பழகலை. என்னுடைய மீடியா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை. இதில் நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க வேணும்னு குற்றச்சாட்டு, அவங்களுக்கு என்னென்னா இப்போ என்கிட்ட எப்படியாவது பணம் பறிக்கணும், அதுதான் மெயின் மோட்டிவேட். அதுக்காக தான் தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவ்வளோ கூடி இவ்வளோ கூடின்னு காசு கேட்டு தட்டி மிரட்டுறாங்க. ரெண்டாவது என்னை இது பண்ணுறாங்க, நீ ஏதாவது கொடுக்கலனா இது பண்ணலன்னா உன்னை பற்றி நான் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி தொடர்ந்து என் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். கேளுங்க, எத்தனை நாள் மிட் நைட் எத்தனை மணிக்கு கால் வருதுன்னு கேளுங்க. பணம்னு கேட்கல, அதாவது அப்பப்போ தேவைப்படும் போது எதாவது எனக்கு கொடு, எனக்கு காசு கொடு, இல்லைன்னா நான் உன்னை பற்றி இது பண்ணுவேன், காசு கொடு, இல்லைன்னா உன்னை பற்றி தப்பாக நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. கொடுத்துருக்கேன், நான் பெருசாலாம் கொடுத்தல, நான் சும்மா ஒரு நார்மலாக ஒரு 5000 10,000 அது ஹெல்ப்பாக தான். இந்த மாதிரி மிரட்டினதுக்காக இது வரைக்கும் நான் பணம் கொடுத்தல. நான் அது அப்போ ஆரம்ப காலத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நாஞ்சில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்போது தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி போன வாட்டி ஒரு 3 லட்ச ரூபா பணம் நான் வாங்கினேன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இப்போ என்கிட்ட அந்த ஆடியோவே இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போ எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் நானே அவங்கள்ட்ட பேசி சில ஆடியோ ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்கேன். நான் பணம் வாங்கலை அப்படிங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் எது பணம் கொடுக்கல, நான் வந்து சும்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்னொன்று கமிஷன் ஆஃபீஸில் நான் கேட்குறேன், ஏமா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, இல்லை நான் உண்மையை இந்த மாதிரி சொன்னால் தான் கேஸ் வெயிட்டாக இருக்கும், நானும் அட்வொகேட்டும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க பேசின ஆடியோ ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அந்த ஆடியோஸ் எல்லாமே அனுப்புகிறேன். கேரளாவில் பேருந்தில் எடுத்த வீடியோவை பெண் ஒருவர் பதிவிட்டதால் ஒருவரின் உயிர் போனது. அதே போல நாஞ்சில் விஜயனின் உயிரும் போக நினைக்கிறார். பிரபலம் அடையவும் வியூஸ் வாங்குவதற்காகவுமே இது போன்று அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் நாஞ்சில் விஜயன் தெரிவித்தார். நான் ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன், இது வந்து என் ஆள் மனதுடைய ஆதங்கம். ஏன்னா ஒருத்தங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா அதை உட்காந்து மீடியா உட்காந்து விவாதிக்கிறாங்க. சில யூடியூப் சேனல்ஸ் தான் சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், எல்லா யூடியூப் சேனலும் உட்காந்து தேவையில்லாமல் அவங்கள கூப்பிட்டு உனக்கும் நாஞ்சிலுக்கும் என்னாச்சுன்னு தோண்டி சில கேள்விகளை கேட்கும்போது அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறாங்க சார். அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த மாதிரி தான் மீடியானால் அழிஞ்ச நிறைய மக்கள் இருக்காங்க சார், நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. இப்போ கடைசியாக கூட யாரோ அந்த பஸ்ஸில் ஒரு இஷ்யூ வந்துச்சு, அந்த ஒரு பொண்ணு மேலே தெரியாமல் அந்த பொண்ணு ஒரு சமூக வலைதளங்களில் போட்டு அந்த ஒரு உயிரே போச்சு. இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் உயிரும் அந்த மாதிரி போகணும்னு இவங்க ஆசைப்படுறாங்களா இந்த மீடியாக்காரங்க? தயவுசெய்து யூடியூப் சேனலுக்கு ஒரு என்னுடைய அம்புல் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி ஆட்களை தயவுசெய்து இன்டர்வியூ எடுக்காதுங்க. இவங்க தன்னுடைய பிரபலத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ந்து சமூக வலைதளங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க இவங்க என்ன ஆகுறாங்க, நம்ம இதெல்லாம் பேசினா இவரை பற்றி பேசினா இன்னும் நிறைய இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து இதை வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க சார். தவறு செய்துவிட்டேன் என தான் நடிகையின் காலில் விழுந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நான் எதற்காக காலில் விழ வேண்டும், அதற்கு என்ன ஆதாரம் என நாஞ்சில் விஜயன் கேள்வி எழுப்பியதோடு தனது ஆண்மை குறித்தும் தனது குழந்தை மற்றும் மனைவி மீது தொடர்ந்து நடிகை அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். அது இந்த இன்டர்வியூவில் பார்த்தேன், அது அந்த சேனலில் ஒரு சேனலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த எவிடன்ஸை காட்ட சொல்லுங்களேன், ஹோட்டலில் வந்து ஃபுட்டேஜை காட்ட சொல்லுங்கள். அவள் காலில் விழுந்து இதுக்கு நான் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குங்கிறாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லையா? அந்த ஹோட்டலில் என் பேர் போட்டுருக்கலாம், அது எதுவுமே இல்லையே. நான் எதுக்கு ஹோட்டலுக்கு போய் அவங்கள்ட்ட போய் பேச போகிறேன்? ஏன் அவங்கள்ட்ட போய் நான் ஏன் சார் முதல்ல காலில் விழணும்? நான் எதுக்கு அவங்கள நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் காலில் விழலாம்.
பழகவில்லை நான் சொல்லலையே சார். என்ன சேட் காட்டினாங்க? உங்கள்கிட்ட காட்டினாங்களா? என்ன சேட் காட்டினாங்க சார்? சொல்லுங்கள் சார். என்ன சேட் காட்டினாங்க சார்? என்ன சேட் காட்டினாங்க சார்? இப்போ நீங்களும் நானும் என் ஃப்ரெண்டு சார். இப்போ பார்க்குவோம் நம்புறவங்க காலைக்கு நீங்கள் ஹாய் போட்டால் நான் ஹாய் போட மாட்டேனா, குட் மார்னிங் நீங்கள் போட்டால் நான் குட் மார்னிங் போட மாட்டேனா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேனா. இது நார்மலான சேட் சார். நான் மீடியாவுக்கு எத்தனையோ நம்பர்கள்ட்ட இந்த மாதிரி சேட் பண்ணி எத்தனையோ நம்பர்கள்ட்ட வீடியோ கால் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாமா சார்? ஒருத்தன் காதலிச்சாம்னா ஏதாவது ஐ லவ் யூன்னு ஒன்று சொல்லியிருக்கணும். ஐ லவ் யூங்கிற ஒரு சேட் இருக்கா? ஆனால் சார் இதெல்லாம் வேணாம் சார். அவங்க பேசின ஆடியோ நான் உங்களுக்கு தரேன், தயவுசெய்து அதை காட்டுங்க மக்களுக்கு. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் மட்டும்தான் காதலிச்சேன், உனக்கு அந்த எண்ணம் இல்லை, நான் வேணும்னு பண்ணுங்கிற ஆடியோ எவிடன்ஸ் என்கிட்ட பக்காவாக இருக்குது. இன்னொன்று உட்காந்து சார் யூடியூப் சேனல் சார் என்ன பேசலாம் சார்? என் ஒய்ஃபுடைய ஹெல்த் இஷ்யூலாம் எப்படி சார் பேசலாம்? மனசாட்சி இருக்கா சார்? இன்றைக்கி அந்த சார் 2 நாளாச்சு நான்லாம் தூங்கி 2 நாளாச்சு சார். அவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கேன். அவங்கள பற்றி பேச என்ன சார் உரிமை இருக்குது? ஒய்ஃபை பற்றி பேசுறது, குழந்தைய பற்றி பேசுறது, நீ அவ எதுவும் தப்பு பண்ணலாம் குழந்தை மேலே உட்காந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்லி தொடர்ந்து அவமானப்படுத்துங்க சார். என்னங்க சார்? சேனல்ஸ் மேலே எல்லாத்தையும் புகார் கொடுத்துருங்க சார். எல்லா சேனல் மேலேயும் புகார். சேனலில் உட்காந்து என்னுடைய ஜென்டரை பற்றி பேசுகிறாங்க சார். இவங்களுக்கு யார் சார் அந்த உரிமை கொடுத்தது? இவங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? ஒஸ்ட்டு சார். இந்த மீடியானால இன்னும் எத்தனை பேர் அழிய போதானுன்னு தெரியல சார். ஒஸ்ட்டு சார், ஒஸ்ட்டு. தயவு செய்து இதோட நிப்பாட்டிங்க. ஒருத்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவன்கிட்ட இந்த மாதிரி நியூஸ் கேட்குறீங்களா, அதுக்கப்புறம் கோர்ட் பார்த்துக்கும் சார். அதுக்கு தானே சார் அரசாங்கம் இருக்குது. கோர்ட் பார்த்துக்கும், அவங்க கடமை செய்ய. யார் தப்பு பண்ணாங்க, வக்கீல் அட்வொகேட்லாம் எதுக்கு இருக்காங்க, இவங்க பார்த்துப்பாங்க சார். நீங்கள் உட்காந்து யூடியூப் சேனல் உட்காந்து யார் சார் பஞ்சாயத்து கொடுக்கறதுக்கு? மேலும் இது குறித்து பேசிய நாஞ்சில் விஜயனின் மனைவி மரியா, தினமும் விஜய் வைஷு குடித்துவிட்டு இரவு நேரங்களில் போன் செய்து தங்களை மிரட்டுவதாகவும், தங்களுக்கு திருமணமான பின்பும் மீண்டும் மீண்டும் தொல்லை தருவதாகவும் கொந்தளித்து பேசினார். தினமும் நைட் ஆனால் குடிச்சிட்டு தான் ஃபோன் பண்ணுறாங்க, இந்தமாரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அது கூட இது கூடன்ட்டு. என்னை பற்றி அவரை பற்றி பேசுறதை விட்டு என்னையும் என் குழந்தையும் பற்றியும் பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு அவங்க யார் என் குழந்தைய பற்றி பேசுறதுக்கு? நேற்று அந்த யூடியூப் சேனலில் என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறதுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் பண்ணுறது என் குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு பொலியமாக சேர்த்து இழுப்பீங்க. அவங்க நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால ஏதோ சரி இவங்க எதாவது பண்ண முடியாது. ஆமாங்க சார். தினமும் நைட் ஆனால் குடிச்சிட்டு தான், அதுவும் 12 o'clock மிட் நைட்டில் தான் கால் பண்ணுவாங்க சார். மிட் நைட்டில் தான் கால் பண்ணுவாங்க. ஆமாம், என்னோட ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு எதுக்கு? என்னோட ப்ராப்ளம் எதுக்கு அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் தெரியலைங்க சார். யார் சொன்னீங்கன்றது, யார் சொல்லியிருப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அது தெரிஞ்சும் சார். நாங்கள் ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். யாரோ ஒருத்தங்க மூலமாக விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இன்னொன்று கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மரியாதை அவங்களுக்கு நல்ல பழக்கம், அவங்க ஃபேமிலிக்கே பழக்கம் சார். எங்கள் மாமியாருக்கு அந்த பொண்ணு நல்ல பழக்கம், எல்லாருக்குமே பழக்கமான பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான் சார். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, எதுக்கு திருப்பி டிஸ்டர்ப் பண்ணணும் ஃபோன் பண்ணிட்டு? அதான் இவங்களும் அவ்வளோ சொல்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு இது பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா. அது மிஞ்சும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, வேறு காரணம் மற்ற யாராக இருந்தால் அதை வேறு மாதிரி ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க. நான் இது அன்றைக்கே நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அன்றைக்கி யாருக்காக நான் மீடியாவுக்கு வந்தேன்னா, ஏன்னா சரி ஏதோ ஒன்று தவறு பண்ணுறாங்க, அமைதியாக கடந்து போகலாம்னு நினச்ச ஒரே ஒரு தப்பு தான். இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்தது. இந்த ஒன்று தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. வீடியோ போட்டாங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? பதிலுக்கு பதில் நம்மளும் அவங்களுக்கு மீறி தரம் தாழ்ந்து நடக்க முடியாது இல்லையா? பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.